ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில ஆண்டவர் நம்மளுக்காக உங்களை நோக்கி ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியா இருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை பார்த்து தான் சொல்றாருங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணுங்க. இதை ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கண்டிப்பா அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாருன்னு நம்ம நம்பிக்கை வைக்கணுங்க. ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம நம்பிக்கையா சந்தோஷமா இருக்கணுங்க. ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாருங்க. உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள். ஏகப்பட்ட கஷ்டங்கள் நம்மளுக்கு வரும். சாத்தா கொண்டு வருவான், நம்மளை ஜபிக்க விடாம தடை பண்ணுவான், பலவீனத்தை கொண்டு வருவான், கஷ்டத்தை கொண்டு வருவான். அப்போ கூட நம்ம ஆண்டவர் ஒரு நாள் ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், நம்மளுக்கு உபத்திரம் வந்தாலும் நம்ம பொறுமையாக காத்திருக்கணுங்க. அந்த ஜபத்தில் நம்ம உறுதியாக இருக்கணுங்க. எத்தனை தடை வந்தாலும் நம்ம ஜபிக்க மட்டும் மறந்துடக்கூடாதுங்க. சாத்தா அதைத்தாங்க நம்ம எதிர்பார்க்குறான். நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது, ஆலயத்துக்கு போகக்கூடாது. நம்மளுக்கு ஏகப்பட்ட காரியத்தில் நம்மளுக்கு தடையை கொண்டு வருவாங்க, பலவீனத்தை கொண்டு வருவாங்க. அதில் இருந்து நம்ம எல்லாமே ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் நம்ம ஜெபத்தில் உறுதியாக இருக்கும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் நம்மளுக்கு நிறைவாக்குவார்.